இருக்கிறாங்களா? கும்பிட போன தெய்வம் இப்போ குருடம்மா. அம்மா ஆமா நல்ல கற்பூரம் பொறுத்து காமிப்பீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. கும்பிட போன தெய்வம் இப்ப குறுக்கதம்மா. ஆமா கோழி பாடுறியா பாடலையா நீ எல்லாம்? பாடுறியா இல்லையா? நான் பாடுவேன். காதை அடைச்சுங்க. சரி ஓகே நானும் அடைச்சுக்கிறேன். அப்படி எப்படியா கேட்கும்? நான் பாடுறது எனக்கே பிடிக்காது. ஏதோ சாமி பாட்டு விடிகால நேரம் நல்லபடியா பாடு பார்க்கலாம். கும்பிட போன தெய்வம் என்னடி பாட்டு பாடுறது? இதெல்லாம் கும்பிட போன தெய்வம். அதுல வந்து ஆடுனா அது தாங்குமா? தாங்காதா? சரிங்க போனால் போகட்டுமா. தெய்வீக சபை போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுமா. தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நமதருமை தாய்மார்களும் ஐயாவாகிய நீங்க இப்படி வந்திருக்கிறீங்களே நல்லா டெல்லி எறும் மாதிரி இருந்தாலும் அப்படியே இருக்கு. ஆமாம்மா நான் யார் தெரியுமா? நாட்டுக்கட்டை தனக்கு தேவி உங்க பேர் என்ன? என் பேர் என்ன? மாயன் தனக்கு தேவி. ஓஹோ தாயில் உடைய ரூபி. சரி என் பெயர் தான் சத்யபாமா. ஓ உங்க பேர் தான் சத்யபாமா. 7 அழகு படுத்த சத்யபாமா எனது பெயர். அப்படியா? அப்படி இருந்தாலும் உங்களை 10 மாதம் 300 நாள் 3000 தசம அரங்கத்திலே சமந்து ஈண்டெடுத்தார்களே உங்க தாய் யார் தெரியுமா? ஆதியிலே நான் தேவ அமிர்தத்திலே பிறந்தவள். ஓ தேவர்கள் கடையும் பொழுது பார்க்கடையில் பிறந்தவர்கள் தான். தேவாதி தேவர்களாம் தேடி தேவ அமிர்தம் கடைந்தார்கள். அப்போ உங்களுக்கு என்ன பேரு? எனக்கு அப்போ ஆதி மகாலட்சுமி என்று ஆதி பெயர். மகாலட்சுமி உண்மைதான். இப்போ ஆதி மகாலட்சுமியின் மறு உருவமாக சத்யபாமாவாக இந்த யுகத்தில் நான் பிறந்தேன். யாருக்கு மகளாக? யாருக்கு? சத்ரஜித் மகாராஜருக்கும். ஓ சத்ராஜித் மன்னருக்கும் சகுந்தலை அம்மையாருக்கும். சகுந்தலை அம்மையாருக்கும் மகளாக பிறந்திருக்கும். உண்மைதான். அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபமாகி அம்மம்மா அம்மம்மா என்னது இங்க பார் பந்தல்ல மாலை இட்டாரு. ஓ மன்னவன் கட்டிய தாலி உனக்கு மாறு மட்டும் தொங்குது பாத்தியா? ஆமா உன் புண்ணியமா கட்டிய தாலி உனக்கு பூரி மட்டும் தொங்குது. புன்னகையா தொங்குது. ஆமா அப்படி சொல்லு. பார்த்து தொங்குது. தொட்டு தாலி கட்டிய என் கணவர் யார் தெரியுமா? யாரு? அம்மம்மா. அம்மம்மா
வைகுந்தத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஆஹா. இந்த உலகிற்கெல்லாம் மும்மூர்த்தி தெய்வங்களிலே ஒருவராகிய ஆதி மாய கண்ணன் தாண்டி என் கணவர். ஓ, அந்த விஷ்ணு பகவானின் அவதாரமாகிய கண்ண பரமாத்மா உண்மைதான். எங்களை கூட்டி வர சொல்லியிருக்கிறார். சாமி